சத்தியமா நான் சொல்லுறேன்டி, ஓ பார்வால தூக்குதடி. பத்தியமா உன்னை பாத்துக்கிற, உனக்காக வாழ்க்கை வாழும்படி. கிறுக்கி உன் கிறுக்கல் எழுத்துலதான் இருக்கா, என்ன நீய மாத்திப்பட்ட மனசில் இருக்கிற ஆசையதான் இருக்கா, நான் மேல காட்டிவிட்டேன். ஒரு ஓடையில் தண்ணீரில் தன்னை இழக்க, உன் காதல் என் காவியம் உன்னோடு கை கோக்க. என்ன மறந்த பிடிக்கும். இந்த வீட்டுக்கு சோனியா நடிக்கிறதுக்காக தான் வந்தேன். என்னையே நான் மறந்து சோனியாவே மாறிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு எவ்வளவு நாள் ஆகுது. இந்த ட்ரெஸ் பார்த்த உடனே எனக்கு போடணும் போல இருக்கு. இப்போ என்ன பண்றது? சரி, அவங்க குளிக்க தானே செய்றாங்க. அவங்க வரதுக்குள்ள அதெல்லாம் போட்டுட்டு கலக்கி முடிச்சிடலாமா? யாராயிருமோ அம்மா இந்த ஷர்ட்டை போட்டு விட்டுறதுல வந்துட்டா. இப்பதான் போன மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ள வர மாட்டாங்க. இந்த ஷர்ட்டை திருட்டனமா போடுறதும் நல்லாதான் இருக்கு. சரி, ஒரு தடவை போட்டு கண்ணாடியில எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். இந்த ட்ரெஸ்ல நான் எவ்வளவு அழகா இருக்கேன். இந்த மாதிரி ட்ரெஸ் தான் நான் சூஸ் பண்ணுவேன். இந்த சோனிங்கிற பேர்ல வந்து சேலைய கட்டி 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 போர் அடிச்சிட்டு துளசிங்கிறதே நான் மறந்துட்டேன். இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டா இங்க யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்கதான். எல்லாத்துக்கும் தெரியும் நான் துளசி தானே. ஆனா இவங்களுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் பிடிக்குமா பிடிக்காதான்னு தெரியலையே. இப்ப அதெல்லாம் யோசிக்க நேரமே கிடையாது. ட்ரெஸ் போட்டு பார்க்கணும்னு நினைச்சோம். அவிய ட்ரெஸ் அழகா போட்டு பார்த்தாச்சு, நல்லாதான் இருக்கு. சரி, கலத்தி அப்படியே மடிச்சு வச்சிருவோம். உங்க ட்ரெஸ் நான் போட்டிருக்க முடியல, நீங்களே என்ன அப்படியே கட்டி பிடிச்ச மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. நல்லாதான் இருக்கு. என்ன சோனி, உன் முடியே சரியில்லை, ஒரு மாதிரி திருட்டு முடியாவே இருக்கு. என்ன பண்ணிட்டு இருந்த? ஒண்ணுமே பண்ணாமதான் என்ன பார்த்தோன்னா நீ ஷாக் ஆனியாங்கோ. ஆமா, இதுல வச்சிருந்தன ட்ரெஸ் எங்க? என்னது காக்காவா? என் ட்ரெஸ் ரொம்ப வெயிட்டா இருக்குமே, ஒருவேளை பெரிய அண்டங்காக்கா வந்து தூக்கிட்டு போயிருக்குமோ? அந்த ஷர்ட் வேற எனக்கு பிடிச்ச ஃபேவரட் ஷர்ட் ஆச்சே, அததான் போட்டுட்டு இன்னைக்கு வெளியே போகணும்னு ஆசைப்பட்டேன். அத பார்த்து அண்டங்காக்கா தூக்கிட்டு போயிடுச்சா, என்ன பண்றது? போய் பொண்டாட்டி ஒரு நிமிஷம் நில்லு. போய் பொண்டாட்டி இங்க பாருங்க, நானே ஒரு வாத்தியாரு என்ன முட்டாளாக்க பாக்குறியா? அதுவும் நம்ம ரூம்க்கே வந்து அந்த காக்கா என்னோட ஷர்ட்டை தூக்கிட்டு போச்சா? அந்த காக்கா யாரு, நீயா? சும்மா என்ன என்ன இது புது கோலம்? அது சும்மா புதுசா ஷர்ட் போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு. இது உனக்கு நல்லா இருக்கு, ஆனா நல்லா இல்ல. நல்லாலையா? நான் உன்னை எப்போதும் சாரிலேயே பார்த்து, நீ சாரியில மட்டும்தான் என் கண்ணுக்கு தேவதை மாதிரி தெரியற. இதுல ஏதோ சோழ காட்டு கோமாளி மாதிரி இருக்க. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு கீழ இருக்கறேன், நீங்க சீக்கிரம் கீழ வாங்க. ஏய் பொண்டாட்டி, Dress போட்டு கீழ வாங்கன்னு சொன்னேன், Dress தராமலே போறியே. இந்த Dress வேண்டாம், இத நான் போட்டுட்டேன்ல, அதனால நீங்க வேற Dress போட்டு வாங்க. நான் இத கழட்டி துவைச்சிட்டு அதுக்கு அப்புறம் தாரேன். இது என்னோட ஃபேவரட் Dress. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு இந்த Dress தான் போடணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நீ வேற இந்த Dress போட்டு இன்னும் ஸ்பெஷல் ஆக்கிட்டியா, அதனால இன்னைக்கு கண்டிப்பா இந்த Dress தான் போடுவேன். இந்த Dress இன்னைக்கு வேண்டாமே, நீங்க வேற Dress ஏதாச்சும் போடுங்களா? இல்ல நான் இந்த Dress தான் போடணும்னு முடிவு பண்ணிட்டேன். சீக்கிரம் கழட்டிட்டா. கண்டிப்பா இந்த Dress தான் நீங்க போடணுமா? என்ன எடுத்துட்டு இருக்க? நீயா Dress கழட்டி தெரியா, இல்லாட்டி நானா கழட்டிக்கவா சொல்லு. அப்பனா நான் அந்த ரூம்ல போய் கழட்டிட்டு வரட்டா? இந்த பாரு பொண்டாட்டி, நான் உன் புருஷன் தானே, ஏன் முன்னாடி கழட்டுறதுக்கு உனக்கு என்ன வெக்கம்? நீ இப்போ இங்க கழட்டணும். இங்கயா? இங்க வேண்டாமே. நீ தயங்குறதெல்லாம் பார்த்தா கழட்டுறதுக்கு நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். நானே கழட்டிக்கிறேன். வேண்டாம், நீங்க கழட்ட வேண்டாம். சோனி, என்ன நீ புது பொண்டாட்டி மாதிரி சீனை போட்டுட்டு இருக்க? நான் உன் புருஷன் தான். ஏய் பொண்டாட்டி, இந்த ட்ரெஸ் கலத்தி தாடி. வேணாமே,
இந்த ட்ரெஸ் நான் போட்டுட்டேன். ஒரு மாதிரி இருக்கும். நீ நீ எதுக்கு இந்த சேட்டை எனக்கு தரமாட்டுக்கானே எனக்கு தெரியுமே. தெரியுமா? நீ போட்டிருக்க ட்ரெஸ் நான் போட்டா உன்னோட அழகு மேனியோட அந்த அந்த அழகு வாசனை என் மேல அடிக்கும். அதனால தானே. ஆமா. இந்த பாருடி, நீ என் பொண்டாட்டி, நீ வேற நான் வேற கிடையாது. நம்ம 2 பேரும் ஒண்ணுதான். இதுல உன் உடம்புல இருக்க ஸ்மெல் என் மேல அடிச்சானே, என் உடம்புல இருக்க ஸ்மெல் உன் மேல அடிச்சானே, ரெண்டும் ஒண்ணு தானே. சட்டைய தரியா இல்ல நானா கலத்திக்கிடவா? இப்போ இது வேணாமே, நான் சொல்றத புரிஞ்சுக்கிடுங்க. நீங்க போய் வேற ட்ரெஸ் போடுங்க. இப்படியே உன்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாதுன்னு நினைக்கிறேன். சரி, ஆக்ஷன்ல இறங்கிட வேண்டியதுதான். என்ன பண்ண போறேனா சொல்லிட்டு போனா அது சுவாரஸ்யமா இருக்காதுடி பொண்டாட்டி. நான் என்ன பண்ணுறேன், நீ பண்ணதுக்கு அப்புறம் நீ பாரு. உடை தேடினேன் இன்று உனை தேடி தவிக்கின்றேன், ஏன் சொல்லடி. அம்மா எங்கப்பா? ரகுவை கூட்டு வரேன்னு உங்க அம்மா மாடிக்கு போனா. அம்மாக்கு தான் முட்டு வலி இருக்கே. அம்மா எதுக்கு படிக்கிட்டே இருறாவ? கீழே இருந்தே அவனை கூப்பிட வேண்டியதானே. உங்க அம்மா இவ்வளவு நேரம் இங்கதான் உட்காந்துருந்தா. அப்புறம் அந்த துளசி பொண்ணு வந்துச்சு. அந்த பொண்ணுகிட்ட போய் ரகுவை சாப்பிட கூட்டு வாமான்னா அந்த பொண்ணு போய் 1 மணி நேரம் ஆகுது. அந்த பொண்ணையும் காணல, ரகுவும் காணல. அதான் நானே போய் பார்த்துட்டு வரேன்னு போயிருக்கேன். அத்தை, என்ன நடக்கு நீ பாக்க போயிருக்காங்களா? அங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வருவாங்க மாமா. என்னத்த பாப்பா, எனக்கு புரியலையேம்மா. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மாமா. அத்தை மேல என்னத்த பார்த்தேன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து கீழே சொல்லுவாங்க. எப்பா இவ கிடக்குறா, இவ இப்பெல்லாம் இப்படிதான் ரொம்ப வாயாயிடுச்சு. ஆமா, எதுக்கு வீட்டுக்கு வந்து துளசி பொண்ணு அம்மா வேலை வாங்குறாங்க? இங்க வேலை செய்யறதுக்கு அந்த பொண்ணு வந்திருக்கு. அந்த பொண்ணே நமக்கு பாவம் பார்த்து நம்ம தம்பியை பாத்துக்கிறதுக்காக வந்திருக்கு. அந்த பொண்ணு கிட்ட போய் அதை எடுத்துட்டு வா, இதை எடுத்துட்டு வா, அங்க போ இங்க போன்னு சொல்றதுலாம் நல்லவா இருக்கு. உங்க அம்மா மரமண்டிக்கு நம்ம என்னதான் சொன்னாலும் அவன் மண்டையில ஏறவே ஏறாது. இவ்வளவு நாள் பவிய வேலை வாங்கிட்டு இருந்தா. அந்த பொண்ணு மாசமானா அந்த பொண்ணை விட்டுட்டு இப்ப துளசியை புடிச்சுக்கிட்டா. அங்க போய் இங்க போனா அவள வேலை வாங்குறா. என்னத்த சொல்றது? இந்த ரகுபையில சாப்பிட கூப்பிட்டு எவ்வளவு நேரம் ஆகுது? அவனை கூட்டு வர சொன்ன பொண்ணையும் காணும், அவனையும் காணும். நம்மளால அந்த மாடிப்படி ஏறி இறங்க முடியல, கால் வலிக்கும் தானே அந்த பிள்ளைய கூட்டு வர சொன்னோம். அந்த பிள்ளை போய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? கடவுளே, இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? சாப்பிட கூட்டிட்டு வாணி அந்த துளசி பொண்ணை மாடிக்கு அனுப்புனேன். மாடிக்கு வந்த இடத்துல என் பையன் அந்த பிள்ளைய என்ன பண்றான்? ஏய் சீக்கிரம் கழட்டி கொடு. என்னால முடியாது. இப்ப நீயா கலெக்டரியா இல்லாட்டி நானா கழட்டவா? வேண்டாங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. இத இப்படியே விட்டா சரிபடாது. இதுக்கு சீக்கிரம் ஒரு முடிவு எடுத்தாகணும். அந்த பொண்ணு பாவம் விலகி போனாலும் இவன் பொண்டாட்டி நினைச்சு அந்த பொண்ணுகிட்ட நெருங்க பாக்குறான். ஏதாச்சும் தப்பு தண்டை ஆவி பிரச்சனை ஆகிறதுக்குள்ள நம்ம ஒரு நல்ல முடிவு எடுத்தாகணும். அழகான வார்த்தை நீ என்றால் முற்றுப்புள்ளி வெட்கம், மெதுவாக உன்னை வர்ணித்தால் மொழியை சொக்கி நிற்கும். அனச்சிதை வெல்லாமல் பெண்ணில் மின்சாரம், இருவரி கவிதைகள் மின்னும் இதழாகும். அடமேலுதட்டை கீழுதட்டை ஈரம் செய்யும் நேரம், உயிர் மேலிருந்து கீழிறங்கி என்னென்னமோ ஆகும். இது தீண்டலுக்கும் தூண்டலுக்கும் இடையில் உள்ள மோதம், மொத்த தேடி மூழ்க முன்னேறும். நம்ம உங்களை தொட விடாம தள்ளுனல்ல, அதனால அவங்க கோவப்பட்டுட்டாங்களோ? என்னங்க? என்ன என்ன பாருங்களே. சொல்லு. சோனி என்ன பண்ற? நீங்க கோவப்பட்டுட்டீங்களோ? கோவமா? எதுக்கு? இல்ல, நீங்க இந்த சட்டையை கழட்டி கேட்டீங்க, நான் தரமாட்டேன்னு சொன்னேன். அதனால கோவத்துல போறீங்களோ? நான் வேணா சட்டையை கழட்டி தட்டுமா? நான் ஏன் உன் மேல கோவப்பட போற சொல்லு. நான் சும்மா தான் வந்தேன். நீங்க என் மேல கோவத்துல இருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது. இப்ப என்ன உங்களுக்கு இந்த ஷர்ட் தானே வேணும்? ஒரு நிமிஷத்துல இங்கேயே உங்களுக்கு நான் கழட்டி தரட்டா? என்னது கழட்ட போறியா? நீ கழட்டலாம் வேண்டாம். ஏன் நீங்க இந்த சட்டையை தான் நான் போட்டுட்டு போவேன், எனக்கு இது வேணும்னு கேட்டீங்க, வேண்டாம்னு சொல்றீங்க. அது 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 அப்ப கேட்டேன். ஆனா இப்ப எனக்கு வேண்டாம். எனக்கு இப்போ அர்ஜென்ட்டா வெளியே கிளம்ப வேண்டிய வேலை இருக்கு. நான் வேற சட்டை போட்டுக்கிறேன். என் மேல கோவமா? இல்ல சோனி, எத்தனை தடவை தான் உன்கிட்ட இல்ல இல்லன்னு சொல்ல முடியும்? நான் அர்ஜென்ட்டா வெளியே போகணும். நவுரு. ஏன் இப்படி பண்றாரு? இப்ப இவருக்கு நிறைய மாற்றம் தெரியுது. என்னை விட்டு விலகி போறாரு. முன்னாடி சோனி சோனினி என்ன நெருங்கி வருவாரு. நான் தான் பயத்துல விலகி போனேன். ஆனா இப்போ எனக்கு இவரை பிடிச்சிருக்கு. நானே நெருங்கி வந்தாலும் இவர் விலகி போறாரு.
சொட்டமுண்ட யார் மரமண்ட? நான் பக்கத்துல இருந்தா என் அம்மு என் செல்லன்னு கொஞ்சது கொஞ்ச நேரம் எங்காச்சும் தள்ளி போயிட்டா மரமண்ட இளமண்ட நீ மண்டையிலையும் கொட்டிடுவேன். அதுக்குன்னு என் மருமக முன்னாடி இப்படியே அடிக்கிறது? இந்த புள்ள பாவி இருக்காண்டா இந்த ஒரு அடியோட விட்டேன், இல்லாட்டி தலையில கட்டி தொங்க விட்டுருவேன். ராட்சசி நல்ல தண்ணடி பேசிட்டு மாறி போன, அதுக்குள்ள என்ன இளவு எடுத்தது இப்படி வந்து கத்திட்டு இருக்க? அது அது அங்க என்னத்த பார்த்தேன். அது வந்து எனக்கு என்ன சொல்லனே தெரியல. நீலா வீட்டுல பெரிய மனுஷனா எதுக்கு ஏன் இருக்கிய? ஏண்டி நான் அப்படி என்ன பண்ணல? 3 பிள்ளைய பெற்றிருக்கேன், இவ்வளவு பெரிய வீடு கட்டியிருக்கேன், அது மட்டுமா அரைக்கி உன் கூடயே வாழ்ந்துட்டு இருக்கேன். இதுக்கு மேல நான் என்னது பெரிய மனுஷன் மாதிரி நடந்துக்கணும் சொல்லு? சாமி மாமாவும் சண்டை போட்டுட்டு இருக்கவ நீங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிய. கவி அது சண்டை கிடையாது, இப்படிதான் சண்டைன்ற பேர்ல எங்க அம்மா அப்பாவும் லவ்ஸ் பண்றாவ. அவங்க கொஞ்ச நாள் லவ்ஸ் பண்ணிட்டு போட்டும் விட. பாருமையா, பிள்ளைகளை பெத்துட்டோம், வீட கட்டிட்டோம், என் கூட குடும்பம் நடத்திட்டோம், இதெல்லாம் பெரிய மனுஷனுக்கு அழகு கிடையாது. வீட்டுல பிள்ளைகள் என்ன பண்ணுது, பிள்ளைகளுக்கு என்ன தேவைன்னு பார்த்து பார்த்து பண்றதுதான் பெரிய மனுஷ தன்மை. அதை என்னைக்காச்சும் நீங்க பண்ணுறீங்களா? ஏண்டி அப்படி நான் என்ன பண்ணல? நம்ம வீட்டுக்காக எல்லாத்தையும் பார்த்து பார்த்து தானே பண்ணிட்டு இருக்கேன். ஆமா ஆமா, எல்லாத்தையும் பார்த்து பார்த்து தான் பண்ணுறீங்க. ஆனா எதை பார்க்கணுமோ அதை பார்க்க மாட்டேங்கீங்களே, அதுதானே இப்ப பிரச்சனை. நான் அப்படி என்னத்த பாக்கல? நான் பார்க்காதத அப்படி நீ என்னத்த பாத்துட்ட சொல்லு? அது வந்து மாடியில மாமா நான் தான் சொன்னல, அத்தை மாடியில பாத்துட்டு வந்து அது என்ன நீ உங்ககிட்ட சொல்லுவாங்கன்னு, அதுதான் அத்தை சொல்ல வராங்கன்னு நினைக்கேன். எதையோ அத்தை மாடியில பாத்துட்டாங்க. எனக்கு புரியலையேமா. உங்களுக்கு என்னதான் புரிய போகுது? உட்காந்து தீய குடிச்சு 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 அந்த மாண்டையில இருக்கிற 4 மயிரம் கொட்டும், அப்ப புரியும். உங்ககிட்ட பேசுறதே வேஸ்ட். எப்ப சாம் சொல்லுங்கம்மா. இப்ப சாம், நம்ம ரகுவோட ஒய்ஃப் சோனி காணாம போய் இப்போட 2 வருஷத்துக்கு மேல ஆயிட்டு. என்ன அந்த பொண்ணு இருக்கா இல்லையான்னு கூட எந்த நியூஸுமே வரல. இப்போ இப்போ தம்பி அந்த பொண்ணு துளசியதான் பொண்டாட்டி சோனின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். அதனால அதனால என்னம்மா? அதனால என்னன்னு கேக்கா, எவ்வளவு நாள் தான் அந்த பொண்ணு அவன் பொண்டாட்டின்னு நினைச்சு பாம்போல பின்னாடியே அலைஞ்சுக்கிட்டு இருப்பான்? அது நல்லாவா இருக்கு? அதுக்கு அது வந்து அந்த பொண்ணுக்கும் சொந்த மந்தானி சொல்லிக்க மாதிரி யாரும் இல்ல. பாவம் அந்த பொண்ணு அனாதை தான். இப்போ நம்ம வீட்டுல நம்ம கிட்ட நல்லா பழகிட்டா, அப்பா அம்மா நீ வாய் நிறைய கூப்பிடுறா. அதனால நம்ம தம்பிக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிடலாமா? என்னமா சொல்றீங்க? அது எப்படி நடக்கும்? அந்த பொண்ணு மனசுல நம்ம தம்பி இருக்கானா என்னன்னு கூட தெரியலையே. அப்புறம் எப்படி அவ 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்? இந்த பார்ப்பா சாம், அந்த பொண்ணோட மனசுல தம்பி இருக்கான். எதை வச்சு சொல்றீங்க அந்த பொண்ணு மனசுல நம்ம தம்பி இருக்கான்னு? இப்போ மாடியில பார்த்தேன் பாரு ஒரு காட்சி, அந்த காட்சியை வச்சுதாப்பா சொல்றேன். 2 பேத்துக்குமே நல்லா ஒத்து போகுது. பேசாம கல்யாணம் பண்ணி வச்சிருவோம். மாமா, அத்தை வந்ததே ஏன் கோபப்பட்டவன் இப்ப புரியுதா? அத்தை ஏதோ கண்ணுக்கு குளிர்ச்சியா காட்சி மேல பார்த்துட்டு தான் வந்திருக்காவ. அந்த காண்டை தான் உங்ககிட்ட காமிச்சிருக்காவ. நீ புரிஞ்சு பேசுறியா இல்ல புரியாம பேசுறியா? நம்ம பையனுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு. அப்புறம் அந்த சோனி பொண்ணு இன்னும் உயிரோட இருக்கா இல்ல இல்லையான்னு கூட நமக்கு கன்ஃபார்மா தெரியல. அப்படி இருக்கும்போது இந்த பொண்ணை கல்யாணம் படிக்கும்னு சொல்றதுலாம் ஃபர்ஸ்ட் இந்த பொண்ணு இதுக்கு ஒத்துமா? காது செவிடா, இவ்வளவு நேரம் நான் என்ன கதை சொல்லிக்கிட்டு இருக்கேன், கொஞ்சமாச்சும் காதுல வாங்குனீங்களா? விடிய விடிய ராமாயணம் கதையை கேட்டுட்டு ஒருத்தன் சீதைக்கு ராமே சித்தப்பான்னு சொன்னான, அந்த கதையா இருக்கு உங்க கதை. ஆமா, அடியே பழமொழியில அள்ளி விசுவா. என்னதான் பழமொழி தெரியாதினாலும் இப்ப நான் என்ன பேசிட்டேன் சொல்லு? பார்மியா, எல்லாத்தையும் பப்ளிக்காவா சொல்ல முடியும்? இப்ப நான் மாடிக்கு போனேன் தெரியுமா, அங்க பையனும் அந்த பொண்ணும் பக்கத்துல நெருக்கமா நின்னுகிட்டு இருந்தாங்க. பிடிக்காமே அப்படி நிக்கிறாங்க. அதனாலதான் அவ 2 பேத்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா நல்லா இருக்கும்னு சொல்றேன். லூசாடி நீ. எதுக்கு இப்ப கத்துறிய? அவன் பையன் தான் அவன் பொண்டாட்டி நினைச்சு அந்த பொண்ணு பின்னாடி சுத்திட்டு அலையறா. நீ இத பாத்துட்டு வந்து அவ 2 பேத்துக்கும் கல்யாணம் பண்ற அளவுக்கு போற என்ன? மாமா மாமா, அத்தையை திட்டாதீங்க. அத்தை சொல்றதுலயும் உண்மை இருக்கு. அந்த பொண்ணு என் குழந்தை முன்னாடி சுத்ததான் செய்யுது. என்னமா சொல்ற? இவ இப்ப இல்லப்பா, அந்த துளசி பொண்ணு நம்ம ரகுவை பாத்துக்கிறதுக்காக வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்து இதேதான் சொல்றா. அந்த பொண்ணுக்கு நம்ம ரகுவை பிடிச்சிருக்குன்னு. ஐயோ மாமா, உண்மை சத்தியமா அந்த பொண்ணுக்கு நம்ம ரகுவை பிடிச்சிருக்கு. ஆனா நான் சொன்னா சாம் தான் நம்ப மாட்டேன். இந்த பார்ப்பா, எனக்கும் பவி சொல்றதுதான் கரெக்ட்னு படுது. ஒரு தடவை அந்த பொண்ணுகிட்ட பேசி பாப்போமா? எப்படிமா அந்த பொண்ணு கிட்ட போய் இந்த விஷயத்த பத்தி பேசுறது? அதுவும் இல்லாம யார் இந்த விஷயத்த பத்தி அவட்ட பேசுவா சொல்லுங்க? அதான் நம்ம பவி இருக்காளப்பா, பவியே போய் அந்த பொண்ணுகிட்ட பேச சொல்லுவோம். அப்படியே அந்த பொண்ணுக்கு ரகுவை பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு கேட்க சொல்லுவோம். பிடிச்சிருந்தா கல்யாணம் ஏற்பாடு பண்ணலாம். சரியாப்பா? ஓகே ஓகே அத்தை, நான் துளசிக்கிட்ட பேசுறேன். அதான் அவளே பேசுறேன்னு சொல்றாளப்பா, பேசட்டும்.
சரி பாத்துக்கிடுங்க, எதுனாலும் யோசிச்சு பண்ணுங்க. இப்பதான் நம்ம தம்பி ரெக்கவர் ஆகி வரான். இந்த நேரத்துல அந்த பொண்ணு கோவப்பட்டு பாத்துக்கிட மாட்டேன்னு போயிட போகுது. சரிப்பா. அப்புறம் அந்த பொண்ணுக்குன்னு யாரும் கிடையாது. இந்த பொண்ணை நல்லா பாத்துக்கிட்டது அந்த டாக்டர் தான். அதனால அவர்கிட்டயும் ஒரு வார்த்தை இத பத்தி பேசு. அவருக்கும் விருப்பம் இருக்கானே கேளுப்பா. சரிம்மா, நான் இன்னைக்கு ஈவினிங் போய் அவரை மீட் பண்ணி பேசுறேன். எல்லாரும் வாங்க, சாப்பாடு எடுத்து வைக்கேன். சரிம்மா. அப்பா, அம்மா இப்படி சொல்றாங்களே, இதெல்லாம் சரி வருமா? எனக்கே ஒண்ணுமே புரியலப்பா. இன்னும் இந்த சோனி விஷயமே அவ வீட்டுல உள்ளவங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ, அப்புறம் நாளைக்கு நம்ம காரி துப்புவாவ. இதுல வேற உங்க அம்மா என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கா. என்ன சொல்ல, நம்ம விஜய் அண்ணா கிட்ட இதெல்லாம் மறைக்கிறது எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. ஃபர்ஸ்ட் நீங்க அண்ணன் கிட்ட பேசுங்க. சரிப்பா, நான் பேசுறேன். என்ன, நான் இப்பவுமே போய் தலைச்சிக்கிட்டே என் குழந்தை பிடிக்குதா பிடிக்கலையா நீ கேக்கட்டா? பாரு பவி, நீ பாட்டுக்கு ஆர்வ கொளர்ல ரகு பத்தி பில்டப்லாம் விட்டுட்டு இருக்காத. ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணு மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுப்போம், அதுக்கப்புறம் எதுனாலும் பேசிக்கலாம். சரி சாம். சோனி பொண்ணு நல்ல தங்கமான பொண்ணு. குடும்ப வாரிசோட வீட்டை விட்டு போனா. ச்சே, அந்த பொண்ணு கால்ல கையிலயாவது விழுந்து அந்த பொண்ணு தடுத்து நிறுத்தி வீட்டை விட்டு போக விடாம பண்ணிருக்கலாம். நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன். அந்த பாவம் எங்க குடும்பத்தை சும்மாவே விடாது. இந்த பொண்ணு என்னதான் உருவத்துல வேணா 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கலாம். ஆனா அந்த பொண்ணு மாதிரி இந்த பொண்ணு இருக்குமோ யாருக்கு தெரியும். என்ன சோனி, சாப்பாடே பாத்துட்டு இருக்கீங்க? சாப்பிடுங்க. பசிக்குது கவிதா, ஆனா சாப்பிடதான் மனசு இல்ல. என்னாச்சு சோனி, யாராச்சும் எதுவும் சொன்னாங்களா? ஏன் கவிதா, நாங்க வந்ததுல இருந்து என்ன நீ பாத்துக்கிட்டு தானே இருக்கா? என்கிட்ட ஏதாவது ஒரு மாற்றம் தெரியுதா? நான் உண்டு என் வேலை உண்டுன்னு தானே போய்கிட்டு இருக்கேன். ஆமா, அப்படிதான் இருக்கீங்க. ஆனா இந்த தெருவுல உள்ளவங்கலாம் வாய்க்கு வந்த மாதிரி என்ன அசிங்க அசிங்கமா பேசுறாங்க. எனக்கு அத கேட்கும்போது எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? உங்களையா? உங்களை எதுக்கு அவங்க தப்பா பேசுறாங்க? எல்லாம் எலில வச்சுட்டான். எலில் சார வச்சா? எலில வச்சுட்டான். ராகுல் விளையாட போமிச்சல எல்லா பசங்களும் அவனுக்கு அப்பா இல்லைன்னு சொல்றாங்களாம். ராகுல் எனக்கு அப்பா எலில இருக்காருன்னு அவனுக்கு கிட்ட எல்லாம் சொல்லி சண்டை போட்டுக்கிட்டே தினம் வரான். அதனால அங்க உள்ளவங்க எல்லாம் தப்பு தப்பா பேசுறாங்க. சோனி, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. ராகுல் எழில் சார அப்பான்னு சொல்றது நம்மளே மித்தவங்க பேசுறதுக்கு இடம் கொடுத்த மாதிரி தான் இருக்கு. அந்த அந்த மனுஷன் பாவம் கவிதா. அவரு எங்களை காப்பாத்தி இவ்வளவு நாளும் அடைக்கலம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அவர் ஒரு நல்ல அண்ணன் மாதிரி தான் என்கிட்ட நடந்துக்குவாரு. ஒரு நாளும் தப்பான பார்வையோட என்ன பார்த்ததே கிடையாது தெரியுமா? ராகுல் பிறந்ததுல இருந்தே அவர் வளர்த்ததுனால ராகுல் அவர் அப்பான்னு நினைச்சுக்கிட்டான். நானும் அப்படி சொல்லதடா நீ பல தடவை சொல்லிட்டேன். சின்ன பையன்ல கேட்க மாட்டேக்கான். எனக்கு புரியுது சோனி, நீங்க குழந்தைய தனியா வளர்க்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்கன்னு. ஆனா நம்ம தனியாவே வளர்த்தா அத கண்டுக்க மாட்டாங்க. ஆனா நமக்கு ஒருத்தவங்க ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னாலே அவங்க நாக்குல நரம்பு இல்லாம தான் பேசுவாங்க. யாரும் என்ன சொல்லிடக்கூடாதுன்னு பயந்துதான் நான் அந்த டீச்சர் வேலைக்கே வந்து இதுல வர்ற வர்ணத்தை வச்சு என் பிள்ளைய நான் பாத்துக்கிறேன். ஆனாலும் அவங்க பேசுற பேச்செல்லாம் கேட்கும்போது எனக்கு அப்படியே வலிக்குது. நம்ம கஷ்டப்பட்டு நம்ம குழந்தைய பாத்துக்கிடுறோம். ஆனா இவங்க இப்படிலாம் பேசுறாங்க. நீ எனக்கு தெரியல கவிதா. என்னதான் நம்ம சிங்கிள் பேரண்டா இருந்து நம்ம குழந்தைய நல்லா பாத்துக்கணும்னு நினைச்சா கூட ஊருக்கு 4 பேர் இருப்பாங்க நம்மளை பத்தி குறை சொல்றதுக்குனே. அவங்களெல்லாம் நம்மளால ஒன்னும் பண்ண முடியாது. ஒவ்வொரு நாளையும் கடக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? ஆனா அவங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு வலிக்குது. ஏற்கனவே நான் எவ்வளவு கஷ்டத்தோட இருக்கேன் தெரியுமா? என் குழந்தைக்காக மட்டும்தான் நான் இந்த உலகத்துல உயிரோட இருக்கேன். அது தெரியாம அவங்க வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறாங்க. பாரு சோனி, உனக்கு ஹஸ்பண்ட் இல்ல, நீ கஷ்டப்பட்ட சரி ஓகே. ஆனா உனக்கு தான் ஹஸ்பண்ட் இருக்கார்ல, அவர் கூட நீ சேர்ந்து வாழலாம்ல. எதுக்கு நீ கஷ்டப்படணும்? நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணேன் தெரியுமா? அந்த தப்புக்கு தான் இப்ப தண்டனையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் என் புருஷன்கிட்ட கோவப்பட்டு வந்திருக்க கூடாது. அப்படி கோவப்பட்டிருந்தா அவங்க கூடயே இருந்திருந்தா இப்ப எனக்கும் இந்த அசிங்கம் இருந்திருக்காது. என் பிள்ளையும் சந்தோஷமா இருந்திருப்பான். பாரு சோனி, நீ கோவத்துல வந்த உங்க ஹஸ்பண்ட விட்டுட்டு. ஆனா இப்பதான் நீ பண்ணது தப்புன்னு நீ புரிஞ்சுக்கிட்டல. இப்போ ராகுல கூட்டிட்டு நீ அங்கேயே போக வேண்டியதானே? கோவத்துல வந்துட்டேன் கவிதா. அவர் குழந்தைய என் வயிற்றுல சுமந்துக்கிட்டு தானே வந்தேன். என் பொண்டாட்டி எங்க போனா நீ என்ன தேடி வந்துட்டாங்கல்ல. சோனி, நீங்க இங்க இருக்கிறது கேரளா. உங்க ஹஸ்பண்ட் ஒருவேளை உங்க ஊர்லயே தேடி இருக்கலாம்ல உங்களை. நீங்க இங்கதான் இருக்கீங்கன்னு போன் பண்ணி சொல்லிருக்கீங்களா? பண்ணது தப்புன்னு என்னைக்கு உணர்ந்தனா அப்பவே அவருக்கு போன் பண்ணேன், மெசேஜ் போட்டேன். எதுவுமே பார்க்கல. என் நம்பரை பிஸி மோடுல போட்டுட்டாரு. பிஸி மோடுல போட்டுட்டாங்களா? நீங்க வேற நம்பர்ல இருந்து ட்ரை பண்ணி பாத்தீங்களா? எலி நம்பர்ல இருந்து போன் பண்ணி பார்த்தேன்.
அதுலயும் அப்படிதான் சொல்லுது. அப்புறம் புது சிம் வாங்கிட்டு வந்தாரு எழில், அதையும் போட்டு பார்த்தேன், அதுலயும் அப்படிதான் வருது பிஸி மூடுனே. நீங்க நிறைய நம்பர்ல கால் ட்ரை பண்ணியும் உங்க ஹஸ்பண்ட் எடுக்கலனா நீங்க இங்க வந்த கேப்ல உங்க ஹஸ்பண்ட் செகண்ட் மேரேஜ் பண்ணிருப்பாரோ? இல்ல கவிதா, அவன் அப்படிலாம் பண்ண மாட்டான். அவனுக்கு நானா உயிர், அப்படிலாம் பண்ண மாட்டான். ஐயோ அப்படிலாம் இருக்காது. நான் சும்மா நீ கால் எடுக்கலன்னு சொன்னியா, அதனால அப்படி சடனா தோணுச்சு, அதனால தான் சொன்னேன். நீ அழாத சோனி. பேச்சு கூட அப்படி சொல்லாத கவிதா. அவனுக்கு என்ன தவிர வேற பொண்ணு மேல எப்பவுமே அவனுக்கு அந்த எண்ணம் வராது. சரி சரி விடு. உங்க அம்மா அப்பாக்கு யாருக்காவது ஃபோன் பண்ணி பார்க்கலாம்ல? நான் அவங்களுக்கும் ட்ரை பண்ணி பார்த்தேன், ஆனா அவங்களுக்கும் போகலையே. அவங்களுக்கும் போகலையா? சரி சோனி, நான் நாளைக்கு ஸ்கூலுக்கு வரும்போது ஒரு புது சிம் வாங்கிட்டு வரேன். நம்ம வேணா அதுல கால் ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஓகே கவிதா, ரொம்ப தேங்க்ஸ். சரி இப்ப சாப்பிடலாம்ல. நீ நல்லா சாப்பிட்டாதானே ராகுல பாத்துக்க முடியும். அப்புறம் உன் புருஷன் வந்தா அவரு கூட சண்டை போட முடியும். சண்டை போடுறதுக்காச்சும் தெம்பு வேண்டாமா? அம்மா எவ்வளவு வெக்கம்! இவளால் இந்த வெக்கம்லாம் எங்க இருந்துச்சு? புருஷன் சொன்னா வெக்கலாம் பொத்துக்கிட்டு வருதே. சரி நீ சாப்பிடு, ரொம்பதான் கிண்டல். அப்புறம் சோனி, எழில் சாரை பத்தி நீ என்ன நினைக்கிற? என்ன நினைக்கிறேன்னா புரியல. அவரு உன்கிட்ட எப்படி நடந்துக்கிறாரு, அவரு கேரக்டர் இது எப்படி கேட்கன்னு தெரியல, அதான். நீ எதுக்கு இப்படி கேக்குறன்னு எனக்கு புரியுது சார். எனக்கு அண்ணன் மாதிரி என்ன நல்லா பாத்துக்கிடுவாரு. அப்புறம் ராகுலையும் நல்லா பாத்துக்கிடுவாரு. யார் என்ன சொன்னாலும் காதுலயே வாங்க மாட்டாரு. என்னோட வேலைக்கு போனா நான் பாத்துக்கிறேன்னு தான் சொன்னாரு. ஆனா நான் தான் என் கையால சம்பாதிக்கணும், என் குழந்தைய நான் பாத்துக்கிடுவேன்னு வந்தேன். எப்படி பார்த்தாலும் எழில் எனக்கு அண்ணன் மாதிரி தான். போதுமா? சோனி எழில் சார் அண்ணன்னு சொல்றா, ஆனா எழில் சார் சோனி எப்படி பாக்குறான்னு தெரியலே. யாரு அவர் தங்கச்சின்னு நினைச்சிருந்தா அவ வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சோனி ஹஸ்பண்ட் கூட அவர் சேர்த்து வச்சிருக்கணும்ல. ஆனா அவர் அப்படி பண்ணலையே. அவரையும் சோனியும் வச்சு 4 பேர் தப்பா பேசுறாங்க, இருந்தாலும் அவர் கண்டுக்கவே மாட்டாருன்னு சோனி சொல்றா. அப்போ அவர் மனசுல என்னதான் இருக்கு ஒண்ணுமே புரியலையே. கவிதா, எழில பத்தி கேட்டா அப்புறம் ஒண்ணுமே பேசல, அப்படியே ஸ்டக் ஆயிட்டா. இல்ல ஒண்ணும் இல்ல, நான் சும்மா தான் கேட்டேன். நீ சாப்பிடு.